ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க 4 ஆண்டு கால சாதனை விளக்கு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்திருக்கிற இந்த சாதனைகள் ஏழை எளிய மக்களுக்குரிய சாதனைகள். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் லயோலா கல்லூரியிலே இருந்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்விலே அடுத்து தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர் புரட்சி தலைவி அம்மா தான் என்று ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். கருத்து கணிப்பு எடுத்து அடுத்த முதலமைச்சர் அம்மா தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சாதனைகளை புரட்சி தலைவி செய்திருக்கிறார். மிக்சி, கிரைண்டர், ஃபேன், லேப்டாப், விலையில்லா சைக்கிள், தாலிக்கு தங்கம், 20 கிலோ விலையில்லாத அரிசி, அம்மா உணவகம், முழு நேரமும் குறைந்த விலையிலே சாப்பாடு, அம்மா உணவகத்திலே அம்மா திட்டம், ஓய்வூதியம் 1000 ரூபாய், இதையெல்லாம் கணக்கு போட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட சலுகைகளை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவர்தான் மறுபடியும் முதலமைச்சராக வருவார் என்று கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறார். நான் சொல்லவில்லை. சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய சாதனைகளுக்கு கிடைத்த பாராட்டு இந்த பாராட்டு. அது மட்டுமல்ல, இது கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே நேற்றைக்கு பத்திரிகையிலே மு.க. ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கருத்து கணிப்பெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். உன்னை யார் எடுத்துக்க சொன்னது? கருத்து கணிப்பு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆய்வு நடத்தியிருக்காங்க, ஊர் ஊராக போயிருக்கிறாங்க, அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னா, நீ எடுத்துக்கவே வேண்டாம், உன்னை அவங்க கணக்கிலே எடுத்துக்கல, அதனால் நீ அதை பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. மக்களுக்கு உங்களை பிடிக்கலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டசபை நடந்துகிட்டு இருக்குது. சட்டசபை நடந்தால் எதிர்கட்சிக்காரன் உட்காந்து பேசி அமைச்சர்கள் சொல்கிறதை கேட்டு அதுக்கு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வரும்போதே பெரிய ஃபைலோடு தான் வருவார். இந்த மஞ்சள் பைய கக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபைலோட பெரிய ஒரு ஆட்டம் வருவார். வந்து 2 நிமிஷம் ஆகாது, உடனே வெளியே போயிடுவார். அந்த வெளியே போனோடனே இந்த பத்திரிகையெல்லாம் இருக்கு, ஒரு பேட்டி கொடுப்பாரு. பேட்டி கொடுத்து முடிச்சு திரும்ப உள்ளே உட்காரும்போது இந்த ஃபைல் இருக்காது. ஏன்னா அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கறதுக்காகவே நான் பாரு இவ்வளோ பெரிய தடியை கொண்டு கூட என்னை பேச விடலை. நீ பேசிட்டாலும் டான் 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 டான்னு அப்படியே மக்கள் பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சி பேசி அதை மக்கள் கேட்டு அது சட்டமன்றத்தில் சொல்லி நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்குன்னே பிறந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் தான். நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்குன்னே பிறந்த குடும்பம் அந்த குடும்பம். இப்பவும் பாருங்க, பொய் பொய்யா பேசிட்டு வர்றாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து பொய்யா பேசிட்டு வர்றாங்க. இந்த பொய்யெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபடாது. அம்மாவுடைய சாதனைகள் தான் மக்கள் மத்தியிலே நிற்கும். அம்மா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற சலுகைகள் தான் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வித்தரத்தில் முதலிடம் வந்திருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா கொடுக்குற புத்தகப்பை ஒரு ஏழை பிள்ளைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாம் அம்மா கொடுத்துட்றாங்க. செருப்புலேருந்து, புத்தகத்திலேருந்து, லேப்டாப்லேருந்து, சைக்கிள்லேருந்து, அதில் ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து, வேர்ல்டு மேப்லேருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு பையாக கொடுத்துட்றாங்க. அப்பா அம்மாவுக்கு செலவே கிடையாது. அது எக்ஸ்ட்ரா பிள்ளைங்க ஆசைப்பட்டால் கொடுக்குற செலவு மட்டும்தான் அந்த செலவு. பிள்ளைங்க ஆர்வத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்போ படிப்பின் தரம் உயர்ந்திருக்கிறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு போனால் குறைஞ்ச கூலி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது. இப்போ
இப்ப அம்மா கொடுக்குறாங்க. நான் படிக்க வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் படிக்க வைக்கிறேன். அதனால தமிழ்நாடு இன்னைக்கு கல்வித்தரத்துல முன்னணியில நிக்குது. கல்வித்தரத்துல இன்றைக்கு முன்னணியில புரட்சி தலைவி அம்மா ஆளுகிற மாநிலம் இருக்குன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் தான். அது மட்டும் இல்ல, இந்த ஓஏபி பென்ஷன், ஓஏபி வாங்கக்கூடியது 4200 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 4200 கோடி ஓஏபிக்கு மட்டும், பென்ஷனுக்கு மட்டும் போகுது. பென்ஷனுக்கு மட்டுமே இதுவரைக்கும் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அவன் 200 ரூபா தான் கொடுக்குறான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அம்மா 800 ரூபா சேர்த்து போட்டு எல்லாருக்கும் மொத்தமா 4200 கோடி ஓஏபிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. மனசு வருமா? மத்திய சர்க்காருக்கே மனசு வரல. 200 ரூபா கொடுத்தா போறோன்றான் சென்ட்ரல் கவர்மெண்ட். 200 ரூபா கொடுத்தா போதும் நிறுத்துன்றான். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடியவே முடியாது, நான் 800 ரூபா சேர்த்து போட்டு 1000 ரூபா தரேன் கொடுக்குறாங்க. ஆக கருத்து கணிப்பு எங்களுக்கு வராம கருணாநிதிக்கா வரும்? எங்களுக்கு வராம கருணாநிதிக்கா வரும்? கருத்து கணிப்பை பத்தி ஒண்ணு கவலைப்படாதேன்னு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத குடும்பத்துல கூட இன்னைக்கு அம்மா 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. 4 கிராம் தங்கம் 25000 ரூபாய் பணம். பட்டம் படிச்சிருந்தா 4 கிராம் தங்கம் 50000 ரூபாய் பணம். அதே மாதிரி கை கால் இல்லாதவன் கை காலோடு இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பணம். இவங்களுக்கு என்ன பணமோ அதே பணம் அவங்களுக்கும். அதே மாதிரி பட்டம் படிச்சிருந்தா அதே மாதிரி 50000 ரூபாய். யார் கொடுத்தா? இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவன் கருத்து கணிப்பு எழுதுறான். மக்களை போய் பார்த்து கேட்டுட்டு உங்களுக்கு பொறாமையா இருக்குன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நான் தாய்மார்களையும் பெரியவர்களையும் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஆதரவை புரட்சி தலைவி அம்மாவுக்கு தொடர்ந்து தாருங்கள். தொகுதிக்கும் ஸ்டாலின் பயணம் கேட்டால் நமக்கு நாமே திட்டு. அவர் போற அம்மா மக்களால் நான், மக்களுக்காக நான். அதுல ஒரு ஈர்ப்பு மக்கள்கிட்ட, மக்களால் நான், மக்கள் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இவர் பில்டப் பண்ண ஸ்டாலின் நமக்கு நாமே. அது நமக்கு நாமே திட்டம் ஏன் போறாருன்னா, இந்த 2000 எதுலையுமே நம்ம ஜெயிக்க முடியல. பூரா அதெல்லாம் தோல்வியா போச்சு. எல்லாம் அண்ணாதிமுக அம்மா தான் ஜெயிக்கிறாங்க. இந்த 4 வருஷமா அண்ணாதிமுக அவங்க பட்ட நாம சாத்திட்டாங்க. இனிமே நாம அவங்கள போட விடக்கூடாது, நமக்கு நாமே நாம போடுக்கணும்னு சொல்ல போறாங்க. இதுதான் நடக்க போற உண்மை. முத்தான சாதனைகள் 3 திமுக செய்ய முடியாது. செஞ்சு காலகட்டம் உன் கையில் ஆட்சி பொறுப்பு கொடுத்தோம், பண்ணல. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆண்டுக்கு எங்கேயும் 5 வருஷம் மத்திய இருந்திருக்க. எத்தனை மத்திய அமைச்சர்கள் முக்கியமான பொறுப்பு செஞ்சியா? மின்வெட்டை சரி செய்தது. முல்லைப்பெரியார் டேம் 130 அடி என்பது 146 உயர்த்தலாம். போராட்டம் அது 6 அடி உயர்த்தினா 5 மாவட்டம் மக்களுக்கு பயன்பெறும். கருணாநிதி வாங்கி கொடுத்தாரா? கேட்டாரா? சென்ட்ரல் வச்சது இல்லை. இன்னைக்கு சென்ட்ரல் சப்போர்ட் இல்லாம ஸ்டேட்டை மட்டுமே வச்சு எங்க அம்மா இன்னைக்கு 140 அடி உயர்த்திருக்காங்க. அங்கே மழை பெஞ்சு ரெப்பி காட்டிருக்கு டேம். ஒன்றால முடியாது. ஆனால் கருணாநிதி பேச மாட்டார். கேரளா பற்றி பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச சொல்லுங்க. கேரளா ஏதாவது பேச சொல்லுங்க, எச்சரிக்கை பேச சொல்லுங்க. நடக்க அவர் கேரளாவும் தாக்கி பேச மாட்டார், கர்நாடகம் தாக்கி பேச மாட்டார், ஆந்திரா தாக்கி பேச மாட்டார். ஏன்னா அங்கெல்லாம் ஓடுற டிவி அவர் நடத்துகிற டிவி. கேரளாவில் சூர்யா டிவி, கர்நாடகா உதயா டிவி, இங்கே ஜெமினி டிவி அவர் நடத்துகிற டிவி. கர்நாடகா ஒரு காவியை கொடுக்கும் எச்சரிக்கை பண்ணா அங்கே அந்த கேரள வெளியே ஒருத்தர் இருக்கார், பாட்டா நாகராஜ். உடனே உன் டிவி உதயா டிவி ஓடும் அடிச்சு உடச்சு உன் மகமரமாக அனுப்பிச்சு விட்டுருவான். இதுதானே காரணம். அதான் நீ வாய் திறக்க மாட்டேன். ஆனால் அம்மா அப்படி இல்லை. மக்களுக்காக எதையும் நான் செய்வேன் என்று சுப்ரீம் கோர்ட் போரை வாதாடி இன்னைக்கு காவிரி நீரை தமிழக மக்களுக்கு விட்டாகும் சட்டம் போட்டிருக்கானா அந்த கஜெட்ல ஏற்றுற காரணம் புரட்சி தலைவி அம்மா. மறந்துடக்கூடாது. ஏன் ஆட்சி மாற்றம் வரும்போது 2011 200 சீட்டுக்கு மேல அம்மாவுக்கு ஜெயிப்பு. கண்டினியூ உள்ளாட்சி தேர்தல் 10 மேயர் அதிமுக அம்மாவின் மேயர்கள், ஒரு திமுக கிடையாது. தொடர்ந்து இடைத்தேர்தல் எத்தனை அத்தனை அபாரமான வெற்றி. 55,000 75,000. போன வருஷம் நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் எம்பி சொன்னார், அவர் மூர்த்தி சொன்னார் 39 தொகுதி போட்டியிட்டு
37 சக்சஸ். அது சக்சஸ் சாதாரண செய்ய முடியாது. தனித்து போட்டி யாரையும் நம்பாமல் தன்னந்தனியாக நின்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை எவ்வளவு சிரமப்பட்டு ஆரம்பிச்சிருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இந்தியாவில் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி ஆண்டாலும் காங்கிரஸ் 2வது 46 MP, நமக்கு 37 MP ஜோரா இருக்காங்க. அன்னைக்கு சென்ட்ரல் இருக்கும் போது இன்னைக்கு லோக்சபாக்குள்ள திமுக ஒரு ஈக்காக ஒண்ணு கிடையாது, உள்ள போக முடியாது. எவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி. தொடர்ந்து ஆர்கே நகர்ல 1.5 லட்சம் வாக்குறுதிய அம்மா சூப்பர் வெற்றி. இதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சா? வேற மாற்று கட்சி வந்துச்சா? திமுக நுழைஞ்சிச்சா? வரல. காரணம் என்ன? அம்மா செஞ்ச திட்டங்கள், செஞ்ச சாதனைகள். பள்ளி மாணவ மாணவி லேப்டாப், படிக்காத பிள்ளை கூட அம்மா லேப்டாப்னா நீங்க படிச்சு எல்லாம் பாஸ் 195 மார்க். ஆனா நடந்தது என்ன? உன் ஆட்சி எப்படி தெரியுமா? 2006, 2001, 2005 ஆண்டு காலம் அம்மா அற்புதமான ஆட்சி. செகண்ட் டைம் சிஎம் இருக்கும்போது அம்மா சும்மா இல்லை, இதை விட அபார சாதனை. தமிழகத்தில் கந்து வட்டிக்கு வாங்கி குடும்பம் செத்து போனாங்க கட்ட முடியாம. அந்த கந்து வட்டியை ஒழித்த கழக காவிய தாய் புரட்சித் தலைவர் அம்மா தெரியுமா? செகண்ட் டைம் சிஎம் இருக்கும். இலவச சைக்கிள் மாணவ மாணவிகளுக்கு, தொட்டில் கொடுத்த திட்டம், பெண்கள் போலீஸ் கமாண்டோ படை, மகளிர் என்று போலீஸ் நிலையம். சாதாரண விஷயம் இதெல்லாம். ஏன் நீ செய்யறது ஆண்டில செய்யல? அதை விட பெரிய விஷயம் மழைநீர் சேகரிப்பு திட்டம். மழை பெய்யும் போது வீட்டில் தொட்டி கட்டி நிரப்பி வையா. அதில் தண்ணீர் இருந்துச்சுன்னா கிணறு வரும், கிணறு வரும், ஏரி வரும், ஏரி வரும், குளம் வரும், குளம் வரும், கம்மாளி கடல் பெருகும். அதனால தான் உலகமே பிரதமர் மோடியை பாராட்டும் போது மோடி அவர்கள் யாரை பாராட்டுறாருன்னா புரட்சித் தலைவர் அம்மாவை பாராட்டுறாரு. ஏன்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம் உங்கள் அம்மாவை நான் பாராட்டுகிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ பண்ணது. இதை மாற்றி ஏதாவது மக்களை கொலைப்பு உள்ள நுழையிறது அவருக்கு அரிப்பு, பதவி அரிப்பு விடாத. கருணாநிதிக்கு பதவி அரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நடந்துருமியா, எப்படியாவது செய்ய பாருங்க. கூப்பிடும், மூப்பரா கூப்பிடும், அவரை கூப்பிடும், இவரை கூப்பிடும், எல்லாத்தையும் கூப்பிடும். காங்கிரஸ் கூப்பிடும், எவரோ எடுத்துக்க இடம் போய்க்கு என்ன எப்படியே சிஎம் ஆகிருங்க. ஐயோ எத்தனை சீட்டு வேணும் எடுத்துக்கங்க. மெஜாரிட்டிக்கு 120 சீட்டு வேணும். நீ 90 நிற்கிற, கேவலம் அல்ல நினைத்தார்ல. நான் என்னம்மா அதாயா சிங்கம், எங்க அம்மா சிங்கம், என்ன இருந்தாலும் தன்மானத்தோடு தர மாட்டாங்க. அப்போ ஒரு என்ன மைனாரிட்டி வந்தேன். 2வது உட்கார்ந்தவர் என்ன பண்ண, எங்க அம்மா கூட செக் பண்றேன், எத்தனை செருப்பு இருக்கு, எத்தனை விளக்கமாறு இருக்கு, எவ்வளவு நகை இருக்குன்னு. கேவலம் இல்லையா? என்னென்ன பண்ணி என்ன கேஸ் போட்ட, என்னென்ன பண்ணி பார்த்த, என்ன பில்டப் பண்ண. 2007 ஒரு வருஷம் தான் போச்சு. அதுக்கு 2009 10 MP, 96 மூப்பன கூட்டணி, அன்னைக்கும் கேஸ் போடாது பண்ண. ஒரே வருஷம் தான் 97. 98ல் அனைத்து இந்திய அதிமுக சார்பு கூட்டணியில் 30 MPக்கள் அன்னைக்கே போனாங்க. ஒரே சார் மாறுதல் திமுக ஆட்சியில். ஏன் மாறல? நம்ம ஆட்சியை எந்த காரணம் இல்லையே, தப்பித்தது கூட எந்த கட்சி உள்ள வரல. காரணம் என்ன? அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கு பண்ணி ரீச் ஆயிருக்கு. மனசு தஞ்சிருக்கு. வாழ்ந்தவன் கோடி, மறைந்தவன் கோடி, மக்கள் மனதில் நின்றவன் யார் என்று பாடியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆக செஞ்ச திட்டம் செய்யலாம், அது ரீச் ஆகும், மக்கள் கேட்ச் ஆகும். உடனே அம்மா படிக்கிறாங்க. உடனே கருணாநிதி இதெல்லாம் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டுக்கு போஸ்ட் போட கூட போய்த்தான் ஒரு நாள் லேட்டாக வரும். ஒரு போஸ்ட் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு, ஒரு திட்டம் என்பது போட்டு பாசா. இவர் மட்டும் சடசபையில் கருணாநிதி போட்டு அங்கேயும் கள்ள காட்டி கொடுத்துற, பணம் கொடுத்துறா, கை கொடுத்துறாரா? அரசாங்கமுடைய ஆக்டிவிட்டி வேற. சிந்திக்க வேணும். எந்த வகையில் பார்த்தாலும் என்ன கணக்கு, அம்மாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, இந்த சாதனை திட்டங்களை மிகப்பெரிய பேர் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்னா, இப்போ கருணாநிதி பிளான் ஆர்கே நிற்காத காரணம், நம்ம நின்று ஓட்டு குறைஞ்ச டெபாசிட் போச்சுன்னா கூட்டணி பேரம் பேச முடியாது. உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது 5 தடவை நாண்ட சிஎம், அவருக்கு முன்னாடி சிஎம் மைனாரிட்டி கருணாநிதி, உனக்கு தில்லு திராணி இருந்தா நீ மிகப்பெரிய கட்சின்னா இந்த தேர்தலை தன்னிச்சுங்க அம்மா செஞ்சு பாரு, தன்னிச்சு செஞ்சு பாரு. முடியவே முடியாது. மாற என்ன பண்ணுவார்? யோசிச்சுட்டே இருப்பார். யாரை சேர்க்கலாம்? விஜயகாந்தே வா, விடுதலை சிறுத்தையே வா, கம்யூனிஸ்டே வா, காங்கிரஸே வா, அந்த பையனை கூப்பிடு, அவனை கட்சி ஆரம்பிக்கிறான், பரவாயில்ல அவனை அனுப்பிச்சு கொடு. இப்படி எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி கடைசியில் ஒரு 20% இப்போ தயாராக என்ன சிஎம் ஆகிருங்க. ஆக என்ன பதவிதான் நோக்கம். உங்க கட்சியின் புகழுக்கு என்ன செய்ய போறீங்க? முடியவே முடியாது.
ஆக என்னை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இது வரைக்கும் எப்படி அம்மா தொடர் வெற்றி அதே மாதிரி நடக்க போகுது பாருங்க. எப்படி 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு கின்னஸ் இருக்காடோ அதே மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றில் புரட்டி போட்ட மாதிரி புதிய அத்தியாயம், புதிய சாதனை. வர்ற தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும் டிவியில் தமிழகத்திலே அதிமுக புதிய சாதனை 230 தொகுதியும் வெற்றியின் வாசகம் கண்டிப்பாக வரக்கூடிய அளவு தான் நடக்குது. எதுவுமே இல்லை. விஜயகாந்த் ஒருத்தர், அவர் வீணா போன விஜயகாந்த் கட்சி எப்போ கட்சி ஆரம்பிச்ச அவர் சொல்றாருங்க, அதிமுகவை நான் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன். Who are you? நீ யார்? நீ யார் சொல்றதுக்கு? எப்போ வந்த அரசியலுக்கு? எத்தனை வருஷம் ஆக்ட் பண்ண? 145 படம் ஆக்ட் பண்ற வரைக்கும் நீ என்னத்தை கழிச்சீங்க? உன் படத்தில் ஒரு படத்தில் ஒரு கொள்கை சொல்லிப்பியா? ஒரு குறிக்கோள் பண்ணிப்பியா? மக்களுக்கு பேசியிருப்பியா? என்ன துப்பாக்கி இருந்தால் புடப்பட சுடுதல் தான் உன் படத்தில் சாதனை. இந்த சொல்றாரு அண்ணா இவங்க வர மாட்டார். நீ எப்போ வந்த? 80க்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டு 2000 வர நீ ஆட்சி அரசியலுக்கு. அது வரைக்கும் தமிழகம் மக்கள்கள் நிதி நிலைய தெரியவனுக்கு அவர் சிஎம் ஆகுன்றாரு, அப்புறம் இவர் சிஎம் ஆகுறாரு, அப்புறம் அவர் சிஎம் ஆகுறாரு. வைகோ வந்து ரெடியா இருக்கார், யார் செத்தாலும் ஓடி தூக்கிறார். சசிகலா தூக்கிட்டு போறாரு. மாமனா மச்சானா? நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தன் அடிச்சு கூட போயிட்டான், ஆள் அவுட்டு. கிட்ட யாரும் போக முடியல, யாரும் தெரியல. ஒருத்தன் தொட போறான், ஐயோ தொடாதையாவது ஆக்சிடென்ட் கேசியா தொட்டினா போலீஸ் என்கொயரி வரும். என்ன பண்ணலாம் யாரே தெரியப்பா, அனாதை போனோம். சரி 108க்கு ஃபோன் பண்ணுறான். உடனே சொல்கிறான் 108 வைகோக்கு ஃபோன் பண்ணுவோம், உடனே திரும்பி போயிடுவார். எப்படா எவன் ஜாவனா இப்போ விசாரணை ஏதாவது நான் போயிடுறாரு. எங்க இருந்தீங்க நீ கணிக்கப்படி இப்பதான் போறியா? ஆனா ஒரு இதில் என்னன்னா இந்த மதுவிலக்கு டாஸ்மார்க் சொல்றீங்க, நீ என்ன பர்பஸ் எதுக்காக நீ சொல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் நோட்டீஸ் பாயிண்ட் கோர்ட்டில் 2014 மதுவிலக்கு மதுக்கடை இருக்கும்போதே எங்கள் அம்மா 37 எம்பினால் ஒருவேளை மூடிட்டால் 100க்கு 200% அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மா எடுத்த முடிவு தான் நல்லா இருக்கும், அது நன்மைக்காகத்தான் இருக்கும். கொஞ்சம் யோசிக்கிறேன், அவ்வளோதான், வேற கிடையாது. நினச்சோட திறக்கிறதுக்கு நினச்சோன்னா மூடுறதுக்கு பேரா மூடி இல்லை. சிந்திக்கணும், யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ், இதை சரி பண்ணி யோசிக்கணும். ஒரு முதலமைச்சர் என்பது கூட சும்மா தூங்க முடியாது. 24 hours நியூஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஆயிரக்கணக்கான ராமராஜன் பேசுறாருன்னா என் அம்மாவுக்கு நியூஸ் போயிட்டு இருக்கும் சிஎம். அதான் உண்மை. எப்படி சும்மா இருப்பாங்க? சும்மா இருக்க முடியாது. அதை விட பெரிய கொடுமை இந்த மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. ஓகே, அதை அம்மா செய்யாமல் இருப்பாங்க. நான் கேட்குறேன், குக்கா பான்பரா க்ளோஸ் பண்ணாங்கல்ல, நீ சொல்லியா பண்ணாங்க? அது ஒரு புகையிலே போட்டோம்னா கேன்சர்னு சொல்கிறாங்க. குட்கா பார்க்க அம்மா நிப்பாட்டினாங்களே, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. நீ சரியா பண்ணாங்க தெரியாதா? ஒரே சீன் பண்ணுறாரு ஸ்டாலின். ஆனால் பார்த்தேன் மெட்ராஸ் அதை ஒருத்தர் கொடுக்கிட்டு 4-5 பொம்பளை கொடுத்து அவங்க பொதுமக்களும் இல்லை தாய்மரும் இல்லை, யாரோ ஒருத்தர் லேடி. அந்த லேடி பார்க்குறேன், க்ளோஸ்அப்பில் காட்டுறான் டைட்டாக, தாலி கயிறு அதில் பாட்டில் தொங்குது. இது அரை பாட்டில் ஆஃப் தொங்குது. தாலி கயிறு தாலி தான் தொங்குது. என்ன பண்ணாலும் சரி தாலி தான். அந்த தாலி கயிறில் பாட்டில் போட்டு விட்டு நாங்கள் மதுக்கடை மூடு வரை நாங்கள் கழட்ட மாட்டோம். போராட்டம் கத்துதுங்க. நான் பார்த்தேன், என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா, உலகமே அம்மா அம்மா அம்மான்னு அம்மா ஆட்சி பாட்டும்போது நீ தாலி கயிற மதுப்படத்தை போட மாட்டியே, அந்த தாலில் தொங்க வேண்டியது அந்த புனிதமான தாலி தான், அதில் பாட்டெலாம் போடக்கூடாது. அப்போ புனிதமான தாலியை நீ மதிக்கலைன்னா அதை கட்டின புருஷன் ஒன்று எப்படி மதிப்போம்? தூக்கி போட்டு மதிப்பான். சிந்திக்கணும். ஒரு அம்மா சொல்லுது, 200 ரூபா சம்பாதிக்கிறான் என் புருஷன், 100 ரூபாய் குடிச்சு போட்டு 100 ரூபாய் கொடுக்குறாரு. அது என்னத்தை குடிக்கிறவங்க தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன கடனோ, என்ன வட்டியோ குடிக்கிறாப்புல பழகி போகும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தின யாரு? கருணாநிதி. 71 வரைக்கும் மதுவே இல்லாத தமிழகத்தில் மதுவை திறந்து பழக்கி விட்டது கருணாநிதி. அந்த அம்மா சொல்லுது, 200 ரூபா சம்பாரிச்சு 100 தான் கொடுக்குறான், 100 குடிக்கிறான் போது மூடிதான். முதல்லையாவது 100 ரூபா குடிச்சிட்டு 100 ரூபா அவங்க கொடுத்துட்டு அவங்க கூட துணை படுத்துருப்பான் புருஷன். ஓம் பேச்சை கேட்ட ஒரு வேளை மதுவிலக்கு மூடியாச்சுன்னு சொன்னால் அவன் 200 இடத்துக்கு நேரம் பாண்டிச்சேரி போயிடுவான், வீட்டுக்கு வர மாட்டான். நீ ராத்திரி பூரா புருஷனை காணும். இவன் நைட்டு போய் எங்கே குடிக்க காலைல வருவான், வந்து 20 ரூபா கொடுப்பாப்புல. என்னையா மதுக்கடை இருக்கும்போது 100 ரூபா கொடுத்த
இப்போ 20 ரூபா 80 ரூபா பஸ்ஸுக்கு யார் கொடுப்பாங்க போனால் எது வேணாலும் நடக்கும். ஸோ அது சரியாக வருமா? நான் கேட்குறேன், எதிர்கட்சி ஓகே. எங்கள் அம்மா வந்து சாதாரண இல்லை, அறிவாற்றல் படைத்தவர்கள், 13 லாங்குவேஜ் பேசக்கூடிய திறமைசாலி. அவங்க தெரியாதா? நீ சொல்றீ இன்னைக்கு நான் தூண்டி விட்டு வேலைக்கு பார்க்குறியே, எங்க நான் ஓன் கட்சிக்காரனை குடிப்பட சொல்லு. உறுப்பினர் 10 நம்பர் கையெழுத்து வாங்கு. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விஜயகாந்த் எல்லா கட்சிக்கும் போடு, மேடையை போடு, வா உறுப்பினர் வா. முதல்ல பொதுமக்கள் அப்போ நிறுத்துவோம், அப்புறம் சாப்பிடுகிறோம். முதல்ல ஏன் கட்சிக்காரன் குடிக்கூடாது எல்லாத்தையும் உறுப்பினர் அட்டையில் ஒரு பத்திரம் போட்டு, நான் இந்த கட்சியில் உறுப்பினர் இருக்கும் வரை மது குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு, கையெழுத்து போடும். ஒருத்தர் இருக்க மாட்டேன் கட்சியில். இது சிந்து விஷயம். நீ ஒரு வாட்ஸ்அப்பில் போடுறான், யாரும் மதுக்கடை முடிஞ்சு அவங்க வாட்ஸ்அப் குடும்பம்லாம் குடிக்கிற மாதிரியே போடுறான். யாரும் மூட சொல்றானா? ஒருத்தர் வந்து நேரத்தை பேசும்போது, அண்ணா மதுக்கடை மூடணும்ண்ணே, மதுக்கடை மூடணுமா போட்டுட்டு தனியாக பேசுகிறாங்க. ஆக சிந்திக்க வேண்டும். அம்மாவில் சாதாரணம் இல்லை. பொதுமக்களுக்கும் என் தாய்மாருக்கும் அது நல்லதென்றால் கண்டிப்பாக அதை செய்ய தயங்க மாட்டார்கள். அதுதான் புரட்சி தலை அம்மா. ஏன் சிந்திக்கிற வருஷத்துக்கு 27 கோடி படம் வருது. ஸோ அடுத்த கட்டம் என்ன, அடுத்த எப்படி டெவலப் பண்ணுறது, அது சிந்திக்கணும். ஆனால் இதெல்லாம் ஒரு கபடம் நாடகம் ட்ராமா பண்ணி ஓட்டுகளை பிரிக்கிறக்கா லேடிஸ் ஓட்டு என்ன வேணா வச்சுக்க. இந்த தமிழக மண் இருக்கும் வரை என் ஏழை எளிய மக்களுக்காக வாரி வாரி வழங்கிய பாரி வளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியடக்கும் அம்மா இருக்கும் வரை தாய்மாரோட பிரிக்க முடியாது. என்ன வேணா சொல்லிப்போம், எங்கே வேணாலும் ஆணித்தரமா சொல்லுவான். விருந்துக்கு வாழை இலை, மருந்துக்கு பச்சை இலை, வெற்றிக்கு ரெட்டை இலை, ரெட்டை என்று எல்லாரும் சொல்ற காலம். வானத்தில் இருக்கிறது மேகம், அம்மா ஆச்சினா அது உனக்கும் யோகம், எனக்கும் யோகம், தமிழ்நாட்டுக்கு யோகம். என்னப்பா என்ன குறைய கண்ட சொல்லு. நடிகர் வடிவேலு சொல்ற மாதிரி அது ஃப்ளோ தானே போயிருக்கு. ஆச்சு 4 இயர்ஸ் ஆச்சு, அது வாட்டுக்கு போயிட்டு எந்த வித குறையும் இல்லை. என்ன குறைய கண்ட? அதே மாதிரி நான் சொல்றேன், எதிர்கட்சியாகட்டும், அது உதிர்கட்சியாகட்டும், துகுட கட்சியாகட்டும், பகட கட்சியாகட்டும், எந்த கட்சியாகட்டும் சரிதான், நாங்கள் உங்களை குறை சொல்லி கோலா சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா சாதனை திட்டங்களால் எங்கிட்ட ஓட்டு வங்கி ஃபுல்லாக இருக்கு. ஓட்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இங்கேயும் 230 ஜெயிப்பான், ஆந்திராவிலையும் ஜெயிப்பான், கன்னடம் ஜெயிப்பான். அந்த அளவுக்கு அம்மா புகழ் பரவி கிடக்கும். இங்கே இருக்கிற தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அந்த தமிழனுக்கு உரிமையை குரல் கொடுக்கும் ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான். இவர் கருணாநிதி. தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி வீசினாலும் நான் கட்டுமரமாக மதிப்பேன். யோ அவ்வளோ அவசரத்தை தூக்கி போட பணமாத்தான் வருமா? இந்த வயசுல நான் தூக்கி போட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா? உள்ளதே இருக்கிறார். ஆக தமிழர்களே தமிழர்களே எத்தனை நான் கேட்கிறேன். உன் பெத்த மகன் மு.க. ஸ்டாலின், உனக்கு மனசு இருக்கா? மனித நியாயம் இருக்கா? நெஞ்சில் ஈரம் இருக்கா? உனக்கு என்ன போன வேலை டிப்டி சிஎம். என்ன டிப்டி சிஎம் யாருக்கு உருவாக்குனது? தமிழ்நாட்டில் அப்படி வரலாறு கிடையாது இது வரைக்கும். உன் மகனுக்காக ஒரு பையன் உருவாக்குறையா? அன்பனுக்கு போடு, ஆற்காடு வீரசாமிக்கு போடு, துறமுருகனுக்கு போடு, கட்சியில் உழைச்சவனே இல்லையா? ஒரு மகனுக்கு முதலமைச்சர் கொடுக்காமல் துணை முதலமைச்சர் திணிவாகத்தை உருவாக்கி டிப்டி சிஎம் ஆக்குற மு.க. ஸ்டாலின். ஓம் பிள்ளை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு எப்படி ஓம் மேலே நம்பிக்கை வரும்? ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. அம்மாவுக்கு ஒரு சோதனை காலம் வரும்போது கட்சியின் உண்மை விசுவாசி ஒரு அடிமட தொண்டன் ஓ பன்னீர்செல்வத்தை 2 டைம் சிஎம் ஆக்கி காட்டியது புரட்சி தலை அம்மா. மனித நேயம், மனித பண்பாடு. தமிழ் ஏமாத்துற நான் கேட்கிறேன். உன் மகனை அடுத்து வந்ததுக்கப்புறம் சிஎம் ஆக ட்ரை பண்றிய மு.க. ஸ்டாலின்ங்கிறது தமிழ் பேரா சார்? ஸ்டாலின் தமிழ் பேரா? அது கம்யூனிஸ்ட் பேர், ரஷ்யா பேர். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் முடியாது தீவிரமாக தொடர இருந்தார் கருணாநிதி. அப்போ ரஷ்யாவுக்கு வரும்போது அந்த கம்யூனிஸ்ட் ஸ்டாலின், நீ ஜெயிச்சுட்ட ஆண்டுட்ட, உன் மகனே சிஎம் ஆகிட்டு இல்லை, உன் மகனை டிப்டி சிஎம் ஆகிற ஆசைப்படையில, அப்போ ஸ்டாலின் பேரை மாத்திரம் தமிழ் பேரா? அப்பவே அறிவிச்சுக்கணும், நான் தமிழ் நேசமுக்கவன், என் உடம்பில் ஒரு தமிழ் ரத்தம். நான் என்னைக்கு என் மகனை டிப்டி சிஎம் ஆகிட்டேன்னா இனிமே அவன் ஸ்டாலின் இல்லை மு.க. முனியாண்டின்னு பேர் பார்த்து பேர் மாத்தியா? தமிழ் புத்தாண்டு மாத்திர, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் அதுவா போகுது. நோண்டிச்ச கோவத்தில் இது மாத்துன்னு அதை இனிமேல் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் போடிந்தில்லை. அப்புறம் ஜூன் 1 16 அப்போ பொங்கலை போய்க்கிறது அன்னைக்கு தான். எதுக்கு? அவன் பொங்கலை வைக்கிறான், மாவு வைக்கிறான், ஜல்லிட்டு வைக்க போறாயா? நீ அதை மாத்திர
அம்மா வந்தார்கள். அது பாரம்பரியம், ஐதீகத்தை மாற்றக்கூடாது. ஐதீகத்தை மாற்றினா மழை வரும்போது மழை வராது, வெயில் வரும்போது வெயில் வராது, சிக்கல் வைப்பு. அம்மா வந்தார்கள், பதவியேற்றார்கள். சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அறிவிச்சிட்டாங்க. நல்ல வேலை அவர் இல்லை, இருந்தாலும் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட போய் நான் ஏற்கனவே ஏப்ரல் 14 ஜனவரி 14 மாற்றினேன் தைப்பொங்கலைக்கு. இன்னும் ஒரு மாற்றம், இந்த சித்திரை வருஷ புனமைக்கு மதுரையில் அழகுவிலிருந்து ஆற்றுல இறங்குறதுக்கு அழகர் வருவார், வைகை ஆற்றுல இறங்குறார். இனிமே வைகை ஆற்றுல அழகர் இறங்கக்கூடாது, என் மகன் அழகர் தான் இறங்க இருப்பார். இப்படி தன் எதை சுற்றி திட்டம் போடுறான், தன் குடும்பம் தன். இப்போ தமிழ் ஏன் சொல்ற? ஓ பத்திரிகை வருது, நிறுவனர் கருணாநிதி, அதுக்கு பேர் சன்ரைஸ். சன்ரைஸ் இது தமிழ் பேரா? இதெல்லாம் ஏமாற்ற சும்மா அப்படியே கபட நாடகம். அது எல்லா ட்ராமா முடிஞ்சு போச்சு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால அரசியலில் யார் என்ன இருந்தாலும் அதிமுகவையும் அம்மாவையும் குறை சொல்லுங்க யாருக்கும் அருகதை கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அரசியலில் ஒரு சிறுகதை, ஸ்மால் ஸ்டோரி. ஆனால் மாண்புமிகு அம்மாவின் அரசியல் வாழ்க்கை என்றென்றும் ஒரு தொடர்கதை, அது தொடர்ந்தோண்டே இருக்கும். அந்த வெற்றி தொடர் வெற்றியை கொடுத்த மாதிரி வர தேர்தல் அம்மா அவர்கள் யாரை நிறுத்தினாலும் அது அனைத்து தொகுதியிலும் அம்மா தான் நிற்கிறார் உணர்வோடு அனைவரும் அம்மாவுக்கு வாக்களித்து 234 தொகுதியிலும் நாம் வெற்றி பெறோம். ஒரு ஷாக். இன்னொன்று சொல்லிப்புறேன் தாயே, யாரும் குழப்பட்டோம், நீங்க குழம்ப வேணாம், சந்தோஷம் வரும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆட்சி மாறி மாறி வரனாலதான் பிரச்சனையே. நீ பார்க்குற 20 வருஷமா 91 அம்மா சிஎம், 96 அவர் ஏதோ மூப்பனா கூட வச்சு குட்டிக்காரன் போட்டு சந்திரி சாஹிப் பண்ணு ஜோல்மா அப்படி வந்துட்டார். 2000 அம்மா, அப்புறம் 2000 கருணாநிதி. இது எப்படி இருக்குன்னா பரமபதம் ஆடுவோம். பரமபதம் நிறைய இருக்கும், அதில் ஏணி இருக்கும், கர்நாக பாம்பு இருக்கும். சோய் போட்டால் நம்பர் வரும், அந்த நம்பர் உட்காந்து அது ஏணியில் போச்சுன்னா ஏணி மேலே தூக்கி விடும். அப்புறம் விட்டா வரும், மறுபடியும் ஏணி தூக்கி விடும். அப்புறம் எப்படி கேட்டிங்கன்னா போடும்போது வேணால் அந்த ஏணிலேருந்து நேரம் பாம்பு தலைக்கு போயிடும். பாம்பு தலைக்கு போனால் கொட்டி கீழே வந்துடும். இதுதான் பரமபதம். அதே மாதிரி அம்மா ஆட்சி இருந்தால் அது ஏறிப்புடியாக ஏறிவிட்டு இருக்கும் தமிழ்நாடு. அவர் வந்தாலும் சர்று இறங்கி. ஆக மாறி மாறி வரதான் பிரச்சனை. அம்மா வர வேண்டியது, திட்டங்களை போட வேண்டியது, தீர்மானம் பண்ண வேண்டியது, நிதிநிலையை சரி பண்ணி ஆட்சி படத்தில் அம்சமாக வச்சா அப்பனும் மகன் எங்கேயோ ஒரு குடிநீச்சி யாரையோ பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி கூத்தடிச்சு கும்பால போட்டு கும்மி அடிச்சு கஜானா காய் விட்டு போக வேண்டியது. இது நடந்துகிட்டு இருக்காது. ஸோ இது மாற வேண்டும், ஒரு முறை கண்டினியூ ஆகணும். ஏன்னா குஜராத்தில் தொடர்ந்து மோடி 4 முறை முதலமைச்சர், குஜராத்தில் தொடர்ந்து 4 முறை முதலமைச்சர். அவருடைய சீரிய தலைமையால் குஜராத்தை டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்திய நாட்டின் பிரதமராக வந்து உட்கார்க்கிறார். சிந்திச்சு பார்க்க வேண்டும். மாறும்போது எல்லாம் மாற்றி விடுவாங்க. இப்போ செய்கிற எந்த திட்டங்களும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் கெடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாறக்கூடாது. இந்த ஒரு முறை அம்மா கண்டினியூ ஆனால் அடுத்த 5 வருஷம் பாரு, உனக்கு மனசு திருப்தி இல்லையா அதுக்கு அடுத்த தேவை நீ மாற்று. இன்னும் கம்பல்சரி, யாரும் கட்டாயப்படுத்தலை, நம்முடைய விருப்பம். ஆக நம்ம என்ன நினைக்கிறோம், தேர்தல் போது நல்லா செஞ்சுருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தயவு சொல்ல யார் குழப்பம், எல்லாம் குழப்பம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? எதுக்காக? உனக்காகவா, உன் பிள்ளைக்காகவா, உன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக? கிடையாது. தன் பிள்ளைகள் எல்லாம் வாரிசுகள், தன் வாரிசை முதலமைச்சராக்கி அதில் குதிகாய நினைக்கிறாங்க. தவிர பொதுமக்கள் யார் கொண்டு நினைக்கிறாங்களா, கட்சியில் உடச்சல் கொண்டு நிற்கிறாங்களா? எல்லாம் வாரிசு. ஆனால் இங்கே தான் வாரிசு இல்லை. இது ஒன்மேன் ஷோ. அம்மா எடுத்த முடிவு, அம்மா எடுத்த முடிவு. நினைத்ததை முடிப்பவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுப்பவர்கள் அம்மா எடுத்ததான். அந்த போல்ட்னஸ், அந்த துணிவு, அந்த நேர்மை, அது ஏன் அம்மாவுக்கு ஸ்டெஃபாக இருக்குன்னு சொன்னால், அம்மா வந்து சிம்ம ராசி. ஒரு கேரக்டர்ஸ் சிம்ம ராசி. சிம்மம்னு என்ன? சிங்கம். சிங்கம் யாருக்கும் தலைவணங்காது. சினிமாவில் வேணா தம்பி சூர்யா நடித்த சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 வரலாம், சினிமாவில் இருக்கலாம், மாறி மாறி வரலாம். ஆனால் அரசியலில் ஒரே ஒரு சிங்கம் தான், அது புரட்சி தலைவி அம்மா தான். அந்த போல்ட்னஸ் பார்க்குறீங்க, இல்லை டிவியில் பார்க்குறீங்க. கருணாநிதி சிஎம்மா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அமைச்சர்கள்லாம், கட்சிக்காரன் எப்படி இருந்தா, அவர் எப்படி இருந்தார். இன்னைக்கு அம்மாவோட எப்படி இருக்காங்க? அமைச்சர்லேருந்து அடிப்படை தொண்டராகி ஒரே மாதிரி தான்.
பயம் பக்தி. அம்மா தான் தெய்வம். அவருக்கு என்ன கருணாநிதிக்கு கொஞ்சம் காலையில் இருந்தால் இங்கே கோபாலபுரம், கொஞ்சம் மூடூர் மாதிரி மனம் அங்கே சீர்காழி மாறி மாறி போய் டேத்தை ஓட்ட வேண்டியதான். நம்மளை கஷ்டப்படுறது, நம்ம நானும் கஷ்டப்படுறது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தெல்ல தெளிவாக சொல்கின்றேன். இன்னைக்கு எல்லோரும் அம்மாவுடைய ஆட்சியை பார்த்து பாராட்டுகிறார்கள். நம்ம ஆளுக்கு யாருக்க வருதா? அமெரிக்க டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்க பத்திரிக்கை பாராட்டாது. இந்தியாவிலே அம்மா ஆட்சி தான் சூப்பர்னு அமெரிக்கா பத்திரிக்கை பாராட்டுது. வேற யாரும் பாட்டு ஏன் ஒன்று என்ன ஒத்துக்க மாட்டாங்க, எதாவது குறை செஞ்சுப்போம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கான அம்மா அவர்கள் யாரை அறிவித்தாலும் சரி, தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலம் அம்மாவுக்கு வெற்றியை தருகிறீர்களோ அதே மாதிரி இந்த தேர்தலில் கண்டினியூவாக நம்ம அனைத்து அண்ணா ஆட்சி தொடர வேண்டும். மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். 220 தொகுதிகளும் அம்மா வெற்றி பெறும் நோக்கோடு அனைவரும் இரவுகள் பாராது ஒற்றுமையாக இருந்து மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித் தருமாறு உங்களை அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சார்ஜ் அவர்களுக்கும் மாண்புமிகு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வசத்திற்குரிய அக்கா வளமைகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கலைராஜன் அவர்களுக்கும் மத்திய சிறை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ் ஆர் விஜயகுமார் அவர்களுக்கும் அருமைக்கும் மகிமைக்குரிய அண்ணன் உங்கை மாறன் அவர்களுக்கும் கற்பகம் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் அருமைக்குரிய சங்கர்களுக்கும் காஞ்சனா சார்ஜ் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதுவரையிலும் பொறுமையாக இருந்து கூட்டத்தை சிறப்பித்திட்ட உங்கள் அத்தனை பொறுப்பாதம் தொட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.